தாய் தாம் பெத்த குழந்தைகளையே பலி கொடுக்கறாங்கிறது நடக்காத சம்பவம். அப்படி நடந்தா அது எவ்வளவு பெரிய துஷ்ட சக்தியா இருக்கும். அந்த தாயே தான் குழந்தைகளை கொல்ற மாதிரி பண்ணி இருக்கு. இந்த சம்பவம் டெல்லியில இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்திருக்கு. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலையும் அதிபயங்கரமான ஆவிகளும் இருக்கு. அங்க இருக்கிற ஆத்மாக்கள் இந்த குடும்பத்தை ரொம்ப கொடுமை பண்ணி அழிக்கிற வரைக்கும் அதுங்க சும்மா விடாது. சில நேரத்துல உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வீடு வந்துருச்சு. சரி சரி, வாங்க வாங்க, இறங்குங்க. வா ஜியா, இறங்கு. வா 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 வா. கம் ஆன் சார்லி. இதான் நம்ம புது வீடு. இது புதுசா? பாக்குறதுக்கு இவ்ளோ பழசா இருக்கு. ஷீகா, இந்த காலத்துல வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுதான் இனிமே நம்ம வீடு. இருக்கிறதுலயே பெரிய ரூம் எனக்கு. சரி சரி, உனக்கு தான். வாமா போலாம். உனக்கு எந்த ரூம் வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோ. ஓகே ஓகே. அவன் எது கேட்டாலும் அவனுக்கே கொடுத்துறீங்க. பெரிய ரூம் எனக்கும் ஜியாவுக்கும் தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கதான் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம். ஏய் ஷிகா, இது என்ன நம்ம பழைய வீடு மாதிரி சின்னதா? இவ்ளோ பெருசா இருக்குல்ல. உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நவ் கம் ஆன். அவன் உன்னோட தம்பிமா. சரி விடு, நான் உனக்கு ஒரு நல்ல gift வாங்கி தரேன். நவ் ஸ்மைல். ஓகேப்பா. கம் ஆன், லெட்ஸ் கோ ஷிகா. என்னாச்சு? ரோனு உள்ள வர மாட்டேங்கா? ஏன்னு தெரியல, உள்ள வர மாட்டேங்குது டாடி. இங்க பாருங்க புனித், அது அங்கேயே இருக்க விடுங்க. அப்புறம் நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. அது அங்கேயே இருக்கட்டும். க்ளீன் பண்ற வேலையாவது மிச்சமாகும். வாங்க சரி வாங்க போலாம். சரி வா வா. உள்ள வாங்க. வா போலாம். ஜியா, என்னாச்சு? வா நாம உள்ள போலாம். அங்க எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜியானி அன்னைக்கு அந்த கிளாஸ்ல எதையோ பாத்திருக்கா. நாங்க என்ன நினைச்சோம்னா அவ எதையோ பாத்திருப்பான்னு விட்டுட்டோம். நாங்க அங்க போய் பார்க்கும்போது எதுவும் இல்ல. ஆனா அப்பத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது அந்த சம்பவத்தோட ஆரம்பம். ஒருத்தங்க ஒரு புது வீட்டை தேடி போறாங்கன்னா எத்தனையோ கனவுகளோட, எத்தனையோ சந்தோஷங்களோட அவங்க அந்த வீட்டை வாங்குவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அவங்க வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அந்த வீடு அவங்க கனவு வீடா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. 1 2 3. சரி வாங்க, நம்ம போய் கண்ணாமூச்சி விளையாடலாம். ஆமாக்கா, ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலா விளையாடணும். ஓகே, அப்ப நானே கேச்சரா இருக்கேன். சரி வா, அப்ப நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். இப்போ சுத்தி விடு. ஆரியன், ஜியா, ஆரியன், எனக்கு இப்போ சத்தம் கேக்குது. இது ப்ரோனோட சத்தமா இல்ல ஆரியன் தான்? ஆரியன், ஜியா, எங்க இருக்கீங்க? ஜியா, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஜியா, எங்க இருக்க ஜியா? ஆரியன், நான் வந்துட்டு இருக்கேன் ஜியா.
இது எந்த இடம்? மம்மி, ஷிகா, ஷிகா, மம்மி, ஷிகா, are you okay? ஹெல்ப்! அப்பா, சத்தம் இங்க இருந்தா வருது, ஆனா ஹெல்ப்! புனித், இங்க பாருங்க. இது என்னது? ஏய், கதவு. மம்மி, ஷிகா, ஷிகா, ஒண்ணு இல்ல, நான் தான் வந்துட்டேன்ல. அது வெறும் கதவு, அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. நீ ஏதோ ஒரு புது ரூமை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. வாவ் அப்பா, இங்க எவ்வளவு விளையாட்டு பொருள் இருக்குன்னு பாத்தீங்கல்ல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்க போ. அவந்திகா, குழந்தைங்களை போய் தூங்க வை போ. சரிங்க. வா நான் ஷிகா, வந்துடுறேன். வா. வாமா, போலாம். அவந்திகா, நீங்க தான் இருக்கியா? அம்மா, இவ்ளோ நேரம் ஆகியும் அப்பாவை ஏமா காணோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஷிகா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா புனித், நாளை காலையில வந்து பார்க்கலாம். அவந்திகா, புனித், அப்பா, என்னாச்சு? அது ஏதோ பாழடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கு. எல்லா பொருளும் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. நீங்க பாரு பசங்களா, யாருமே அந்த ரூமுக்கு போக கூடாது. ஓகே அப்பா. அப்புறம் ஷிகா, அந்த ரூம் தானாவே பூட்டிக்குது. அப்புறம் இருட்டா வேற இருக்கு, யாரும் போகாதீங்க. நான் சொன்னது புரிஞ்சதுல? சரிப்பா. புனித், எழுந்துருங்க. என்னாச்சு? அங்கே ரோனு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஏன் உள்ள வர மாட்டேங்குது? உங்களுக்கு தெரியுமா, புது இடத்துல இதுதாங்க பெரிய பிரச்சனையே. சீக்கிரமா தூக்கமும் வராது, நிம்மதியாவும் இருக்காது. இன்னைக்கு ராத்திரி அது அங்கேயே இருக்கட்டும், நாளை காலைல பாத்துக்கலாம். என்னது இவ்ளோ லேட் நைட்ல ஜியா விளையாடுறாளா? புனி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பாக்குறேன். சரி, போய் பாரு.
ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்க? வாயை மூடிட்டு படு, இல்லனா அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். மம்மி, அப்பா, அப்பா. ஷிகா, ஷிகா என்னாச்சுமா? ஷிகா என்னமாச்சு? அம்மா யாரோ என்ன பில்லோ வச்சு அமுக்க முயற்சி பண்ணாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ரொம்ப பயமா இருக்கு. ஷிகா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அம்மா இருக்கேல்ல. அம்மா, ஜியோவா பாத்தீங்களா? அவ ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஜியா எங்க அவ? ஜியா எங்க இருக்க? இங்க வா, வெளிய வா. அப்பா கோவப்பட மாட்டான், வா. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, ஜியா இப்ப வந்துருவா. மம்மி, டாடி, மம்மி, ஜியா அப்பா, மம்மி, அப்பா, ஜியா, மம்மி. நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சு ஜியா? என்னாச்சு ஜியா? என்னாச்சுமா? ஐயோ ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத, அம்மா இருக்கேல்ல, பயப்படாத பயப்படாத. ஜியா ஒண்ணு இல்லம்மா, சரி வாங்க போலாம். வா வாமா. அந்த ராத்திரியில இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே அது ஒரு பயங்கர இரவா இருந்துச்சு. ஜியா இது வரைக்கும் அந்த மாதிரி என்னைக்குமே பண்ணதில்ல. அவ அந்த மாதிரி பண்ணதை பார்த்து நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் புனித் அவரும் இத நினைச்சு யோசிச்சு யோசிச்சு பயந்துட்டாரு. இவ்ளோ சின்னவளான ஜியா 8 அடியில இருக்க அந்த கதவோட அந்த லாக்கை எப்படி ஓபன் பண்ணான்றது அவருக்கு புரியவே இல்ல. இது ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஆனா அவர் இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லல. அவர் அப்படி சொன்னா எல்லாரும் பயந்துடுவாங்க இல்லையா? முதல் நாள் தான் இந்த மாதிரி ஏதோ தெரியாம நடந்திருக்கு. போக போக இது சரியாயிடும்னு அவர் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லல. அதுவும் இல்லாம அவர் தான் எல்லாம். அவரே பயந்துட்டா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன ஆகுறது? புனி எழுந்துருங்க, விடிஞ்சிடுச்சு பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், இது என்னது? என்னது தழும்பு? ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோங்க. அப்ப என்னையும் தானே கடிச்சிருக்கணும். எனக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லையே. அதை விடுங்க, டீ போடட்டுமா? ம், ஸ்ட்ராங்கா. மம்மி, அப்பா. புனி, ஜியா தான் கத்துறா போல இருக்கு. ஜியா, ஜியா, ஜியா என்னாச்சு? என்னாச்சுமா? ஓ நோ. ஐயோ ஜியா, எனக்கு என்னவோ வேற ஏதோ மிருகம் வந்து. ஆனா அப்பா, இங்க வேற ஒரு மிருகம் இல்லையா? அப்புறம் எப்படி இதை கொண்டு இருக்க முடியும்? இந்த மாதிரி இடத்துல காட்டு விலங்குகள் அதிகமா இருக்கும். புனி, இப்ப நம்ம என்ன பண்றது? இதை இங்கேயே எங்கேயாவது புதைச்சிருவோம். சரி நீங்களும் போங்க, நான் வந்துடுறேன். பாத்து வாமா, வாங்க. மம்மி, மம்மி, எனக்கு ப்ரூனோட ஞாபகமாவே இருக்கு. ஜியா, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீயும் நானும் கண்ணாபூச்சி விளையாடலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல மம்மி, எனக்கு விளையாடுற மூட்லயே இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? நீ ஒளிஞ்சுக்குவியா, நான் ஒன்ன கண்டுபிடிப்பேனா? வாடி செல்லம், வா, ஜாலியா இருக்கும். என்ன? ஓகேமா, நான் போய் விளைஞ்சுக்கிறேன். 8 9 and 10. ஜியா, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஜியா,
நீ எங்க இருக்க? ஜியா, நீ எங்க இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜியா, நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க தோத்து போயிட்டீங்க. நான் அங்க இருந்தேம்மா. ஆனா நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அங்க இருந்தேனா என்ன இங்க இருந்து யார் கூப்பிட்டது? மம்மி, இங்கதான் வேற யாருமே இல்லையே. இது எப்படி? இப்போ யார் விளையாடுறாங்க? ரூம்ல இன்னைக்கு யாரு குறும்பு பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஆனா இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களே. யார் இது?
அவந்திகா, அவந்திகா எங்க இருக்க? இங்க இல்லையே. எங்க போயிருப்பா? அவந்திகா, என்னாச்சுப்பா? உங்க அம்மா எங்க போனாமா? அம்மா ரூம்ல தான் இருந்தாங்க. இல்லம்மா, அவ ரூம்லயும் இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, உன் தம்பி ரூம்ல இருக்காங்களான்னு போய் பாரு. நான் பின்னாடி பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. அவந்திகா, 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 அவந்திகா எழுந்துருமா. ஏய் பசங்களா வாங்க. அவந்திகா, அவந்திகா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? விட அவந்திகா. மம்மி 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 விடுங்க. மம்மி விடுங்க. விடுங்க அப்பா. அவந்திகா, மம்மி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் தான் புனித். எனக்கு என்னாச்சு? இந்த வீட்ல ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்மள தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்க. தினமும் ஏதேதோ சத்தம். அப்புறம் இன்னைக்கு நைட்டும் சத்தம் கேட்கும். அப்புறம் நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன். யார பார்த்த? அவந்திகா, அவந்திகா, என்ன பார்த்த? யார பார்த்த? ஒண்ணும் இல்ல. சரி வா, எழுந்துரு. ஏந்திருங்க மம்மி. எழுந்துருமா. ரூமுக்கு போலாம். காலையில பேசிக்கலாம். வா. வாங்கம்மா போலாம். வா அவந்திகா. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட இதுக்கு உதவக்கூடிய ஒருத்தரை புனித் தேடிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் எங்களை பத்தி கேள்விப்பட்டாரு. எங்களுடைய சில க்ரூவை அங்க அனுப்பலான்னு இருந்தோம். அப்புறம் மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தா அவங்க எங்களை தான் தேடி வருவாங்க. புனித்தும் அப்படிதான் வந்தாரு. ஆனா நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். பிகாஸ் நாங்க எங்களுடைய வேலையில ரொம்ப பிஸியா இருந்தோம். அப்ப நாங்க சொன்னோம், இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான கேசஸ்ல தான் இருக்கும். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நாம பாக்குற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். புனித்தப்ப எங்களுக்கு சொன்னாரு, ஒரே ஒரு வாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு. ஏன்னா அவருடைய மனைவியும் பசங்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு. அவரை பார்த்தாலே ரொம்ப பயந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவர் இருந்த நிலைமையில எங்களால அதை மறுக்க முடியல. நாங்களும் அங்க போனோம். வெல், இதான் எங்களோட வீடு. கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். யார் இவங்கெல்லாம்? சாரி அவந்திகா, நான் இது உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவங்க நமக்கு உதவி செய்ய போறாங்களா? யாராலையுமே நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவையில்லாம இவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாம அனுப்பிடுங்க. இதுல எந்த கஷ்டமும் இல்ல மேடம். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்ப நாங்க இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த வீட்ல ஏதாவது இருக்கா? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்லையே, எனக்கு எதுவும் ஆகலையே. நேத்து நைட்டு சரியா தூங்கலல்ல, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா, உங்க கையில இந்த தழும்பு இருக்கே, என்னது இது? இதுவா? இது
இப்படிதான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். இங்க ஏதோ இருக்கு. என்னால நிச்சயமா சொல்ல முடியும். என்ன இருக்கீங்க? அப்ப இந்த வீட்டை விட்டு நாங்க எல்லாரும் போயிடணுமா? அத சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா 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 என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அது உங்க கூட கலந்துருச்சு. அது ஒரு துஷ்ட சக்தி. இன்னும் சொல்ல போனா அது உங்க குடும்பத்துல ஒரு அங்கமா மாறிடுச்சு. இப்ப நீங்க எங்க போனாலும் அது உங்க கூடவே தான் வரும். இந்த ஆத்மா எதுக்காக இந்த குடும்பத்தோட ஒன்னா இருக்குன்னு தான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல. முழு குடும்பத்தோடயும் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க என்ன யோசிச்சோம்னா, அந்த துஷ்ட சக்தி எதுக்காக இங்க வந்திருக்கு, ஏன் இங்க வந்திருக்கு, இந்த வீட்ல யாரு என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்கு. அப்புறம் எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த துஷ்ட சக்தி ரொம்ப பலமானது. நாங்க எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட விவரங்களை நாங்க சுலபமா சேகரிச்சிட்டோம். அந்த ஏரியாவிலேயே இந்த வீடு ரொம்ப பயங்கரமானது. நாங்க ஒரே நாள்ல முடிவு சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க உயிர்களுக்கு ஆபத்து இருக்கு. இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த வீட்டோட எல்லா டீடைல்ஸும் தெரிய வந்துருச்சு. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க, தனியா. அதனால அவங்க குடும்பத்தினருக்கு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு. சரியா 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. எதுக்காகன்னா, இந்த இடத்து மேல அவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கிறத காட்டுறதுக்காக. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வரும்போது அந்த லேடிய அவங்க வீட்டுல இருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்ப அந்த லேடி சாபம் கொடுத்தாங்க, யாரு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த லேடி பிளாக் மேஜிக் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அழியணும்னு. அப்ப அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆவியா மாறிட்டாங்க. அப்புறம் பிளாக் மேஜிக்ல முக்கியமான நம்பர் 3. அம்மா, உங்க வெஹிக்கிளோட நம்பர் என்ன? 0003. உங்களுக்கு 3 குழந்தைங்க. அப்புறம் நீங்க இந்த வீட்டுக்கு மார்ச் 3ல வந்திருக்கீங்க. நம்பர் 3 துஷ்ட சக்தியோடது. அப்புறம் இன்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. இவங்க கையில அந்த மார்க்க பாருங்க, அதுவும் 3. பொதுவா எங்க வீட்ல எல்லாம் எதுவுமே 3 வாட்டி நடக்கிறது இல்ல. எந்த பொருளையும் 3 வாட்டி வாங்க மாட்டோம். எதையும் நாங்க 3 வாட்டி செய்ய மாட்டோம். ஆனா இந்த வீட்ல எல்லாமே 3 வாட்டி நடந்திருக்கு. இங்க பாருங்க, ஆமா, உங்களுக்கு இந்த வீடு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி அவரு எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சாரு. எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. பட் இது வரைக்கும் நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆனா என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே எல்லாமே மாறி போச்சு. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை தானம் பண்ண பார்த்தாரு, ஏதோ ஒரு சேரிட்டிக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட வக்கீல் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வீட்டுல எனக்கு பங்கு இருக்குன்னு. நான் எதுக்கு வாடகை வீட்டுல இருக்கணும்னு எல்லாருமே கிளம்பி இந்த வீட்டு கூடி வந்துட்டோம். இதுல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? இப்ப புரிஞ்சு போச்சு, எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏன் எங்க அப்பா இந்த வீட்டை பத்தி இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு. அவரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்னு. என்கிட்ட சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து சொல்லலன்னு நினைக்கிறேன். சரி, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்களேன், நான் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தான் வந்துட்டோம்ல. நாங்க ஒரு நாள் இங்க தங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்.
ஜியா, நான் உன்னோட மகனை அழிச்சிட்டேன். நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அவங்க இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக. நான் அவங்கள பயமுறுத்துறதுக்கு கூட ரொம்ப முயற்சி பண்ணேன். அவங்க அம்மாவை, அந்த பசங்களை. ஆனா அவங்க இந்த இடத்தை விட்டு போகல. இது ரொம்ப தாமதமாகிக்கிட்டு இருக்கு. அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. சுச்சேதா, சுச்சேதா, புனித், புனித் எழுந்துருங்க. என்னாச்சு? சுச்சேதா எங்க இருக்கான்னு தெரியல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவளை காணோம். எங்க போனான்னு தெரியல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஜெய், புனித், யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஜெய், புனித். சத்தம் இந்த பக்கம் இருந்துதான் வருது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதை திறக்க முடியல. ஜெய், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். புனித். என்னாச்சு உங்களுக்கு? அந்த லேடியோட ஆத்மா பசங்களை கொல்லுமா? அவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அவந்திகா, அவந்திகா எங்க இருக்காங்க? அவந்திகா தான் இப்ப பசங்களை கொல்ல போறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க. மம்மி, மம்மி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுக்கா? ஆரியன், இங்க பாரு கண்ணா. அம்மா கிட்ட வாமா. இல்ல வேணாம், போகாத. கண்ணா, நான் உன்னோட அம்மா தானே. அம்மா கிட்ட போகாத ஆரியன். வாப்பா, அம்மா கிட்ட வாப்பா. ஆரியன் வேண்டாம். போறியா இல்லையா? அவந்திகா, இருங்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. மம்மி,
நீங்க என்ன பண்றீங்க? அவந்திகா! அவந்திகா மேடம், அவந்திகா மேடம், கதவை தரங்க. அவந்திகா வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு அவந்திகா, இங்க பாரு. அவந்திகா இதான் நீ. இங்க பாரு, இதான் ஆரியன். இவன் தான் உன்னோட பையன். உனக்கு இவனை எவ்வளவு பிடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நைட்ல நீ தூங்க மாட்டியே. எவ்வளவு பாசம் வச்சிருக்க அவன் மேல. கொஞ்சம் யோசி அவந்திகா. எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் அவந்திகா. நான் சொல்றத கேளு. நான் உன்னோட புனித். உனக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி இருக்கு. அதை தூக்கி வெளியே போடு. அதை தூக்கி வெளியே போடு. வெளியே எடு. ப்ளீஸ் நகருங்க, நகருங்க. அவந்திகா என்ன பண்ற நீ? மம்மி அவந்திகா, அவந்திகா உனக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது. என்ன நடக்குதுங்க? அப்பா வந்து வீட்டை விட்டு அந்த நிமிஷமே நிரந்தரமா போயிட்டா. ஆனா அந்த வீடு இப்பவும் மூடி இருக்கு. அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வேற ஏதாவது ஒரு குடும்பம் அங்க தங்கலான வந்தா கண்டிப்பா அந்த துஷ்ட சக்தி மறுபடியும் வரும், அவங்களையும் அழிக்கும். அப்புறம் இந்த கதை மறுபடியும் தொடரும். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா எங்க அநியாயம் நடக்குதோ அவங்க மனசு கஷ்டப்பட்டு சாபம் விட்டா அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட ஆக்ரோஷத்தை வேற ஒரு உடம்புக்குள்ள புகுந்து அவங்க காட்டுறாங்க. பழி தீர்த்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ண துணிவாங்க. என்னைக்கு நாம பார்த்த மாதிரியே தான் அந்த துஷ்ட சக்திக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதனால அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அழிக்கும். ஏன்னா அது இன்னும் அந்த வீட்டை தன்னோட தான் நினைக்குது.
முதல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்கள வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக எல்லாரையும் பயமுறுத்துனாங்க. ஆனா அவங்க யாரும் அந்த வீட்டை விட்டு போற மாதிரி இல்ல. முயற்சி தோல்வியில முடிஞ்சதுனால அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்தாங்க. ஆனா ஒரு தாய் தன்னோட குழந்தைகளை கொல்றதுங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் நடக்காத ஒண்ணு எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான துஷ்ட சக்தி இருக்கும்போது அதை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது அதை சமாளிக்க கூடியவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கணும். அவங்க அறிவுரைகளை தான் நாம கடைபிடிக்கணும்.